அனைவருக்கும் வணக்கம். நாங்க தி அட்டிக்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2025, 26 வருஷத்துக்கு இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது சம்பந்தமான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அட்டிக்குங்கிற வேர்டுக்கு அர்த்தம் வந்து பரன்னு தமிழ்ல அர்த்தம். ஜென்ரலாக வந்து ஃபாரின்லாம் ரூஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூமோ அதை அட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பரன்ல தேவையான பொருள்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த மாதிரி அட்டிக்குங்கிற எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். அதில் எங்களோட எல்லா அப்டேட்ஸும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராட்காஸ்ட் எல்லாமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மீனிங் வரதுனாலையும், ரெண்டாவது அட்டிக்குங்கிறது ரூஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூமை அட்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூம் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிஸ்கஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டிக்குங்கிற எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் டாக்ஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனுக்கான குரூப். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அட்டிக் அப்படிங்கிற நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதோட அப்ரிவேஷன் என்னென்னா ஐவர் டாக்ஸ் டாக்ஸ் இன்சைட் கிளப். ஸோ ஐவர் டாக்ஸ் டாக்ஸ் இன்சைட் கிளப் தான் அட்டிக்கா, இல்லை அட்டிக் தான் இந்த அப்ரிவேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டிக்குங்கிற நேமை சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கான அப்ரிவேஷனாக இதை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டிக்குங்கிறது நத்திங் பட் அன் எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் த மெம்பர்ஸ். ஸோ இதில் மெம்பர் ஆகணும்னா 1000 rupees வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1 year வேலிடிட்டி. ஓகே, இப்போ மெம்பர்ஸ் ஆகிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த்லி இ புல்லட்டின். ஸோ நாங்கள் ஆல்ரெடி மந்த்லி இ புல்லட்டின் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி மந்த் ஐவர் டாக்ஸ் கம்யூனிக் அப்படிங்கிற நேமில். ஸோ ஏப்ரல்லேருந்து அது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த அட்டிக். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் அந்த இ புல்லட்டினில் வாசிக்க முடியும். அது இல்லாமல் ஜிஎஸ்சி ரேட்ஸ்னு ஆல்ரெடி நாங்கள் இஷ்யூ 1ன்னு ஒரு இபுக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வைஸ், ஹிஸ்டாரிக்கல் வைஸ் ஆன எல்லா சேஞ்சும் சேர்ந்த ஒரு காம்பிலேஷன். அது வந்து ஈஸியாக சாப்டர் வைஸ் இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு சில பேர் சொன்னதுனால, சாப்டர் வைஸ் ஹெச்எஸ்என் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண புக்கு தான் ஜிஎஸ்சி ரேட்ஸ் இஷ்யூ 2. ஸோ அது இந்த மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது இல்லாமல் எவ்ரி மந்த் ஒரு ஜூம் மீட்ஸ், மினிமம் ஒரு ஜூம் மீட்டாவது இருக்கும், ரிலேட்டட் டு டேக்ஸ் மேட்டர்ஸ் ஆர் Q&A. அது இல்லாமல் எங்களோட குரூப்பில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரும் எந்த ஜிஎஸ்டி அப்டேட்டும் மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ரெகுலர் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அது இல்லாமல் ரெகுலராக ப்ராட்காஸ்ட் இருக்கும். ப்ராட்காஸ்ட்னா 5 to 20 minutes வீடியோ ரிலேட்டட் டு ஆன் எனி ஸ்பெசிஃபிக் டாபிக் ஆர் அப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி அட்வைசரியோ, சர்க்குலரோ, நோட்டிஃபிகேஷனோ, அது சம்மந்தமான அப்டேட் சம்மந்தமான ஜிஎஸ்டியோ, இன்கம் டேக்ஸோ எதுவாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ப்ராட்காஸ்ட் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் ரெகுலராக போல் போஸ்ட் பண்ணுவோம். ஜிஎஸ்டியோ, இன்கம் டேக்ஸ்லேயோ கொஷின், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாகவும் நெக்ஸ்ட் டே நாங்கள் அதை ஆன்சரை ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களோட நாலேஜ் அப்டேட் ஆகும். ப்ளஸ் வந்து நிறையா ப்ரொவிஷன்ஸை அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் அட்டிக்கில் கேட்கக்கூடிய எல்லா குவரிஸையும் 48 ஹவர்ஸில், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ தூரம் பாசிபிளோ அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் அப்பப்போ கேட்கக்கூடிய குவரிக்கு நாங்கள் ஆன்சர் கொடுத்துருவோம். அந்த குவரிஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி அதுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டைம் கேப் 7 days ஆர் 10 days ஒன்ஸ் வந்து ரிசால்வ்டு குவரிஸ்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஒரு பிடிஎஃபாவோ டாக்குமெண்ட்டாவோ இஷ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குவரிஸ் அதிகமாக வருதோ அவ்வளவு டைம் பீரியட் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதோட ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸு, அது சம்மந்தப்பட்ட எங்களோட ஆர்டிகிள்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான ஃபார்மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளேஸில் கிடைக்கும். ஸோ நாங்கள் அட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஷேர் பண்ணிடுவோம். அது வந்து கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இது எக்ஸல்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸலில் ஒவ்வொரு ஷீட்லையும் இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எல்லா ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸையும் அங்கே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்குலர்ஸ்னு ஒரு ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வேணால் அது ஒரு டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ அந்த ஷீட்டை நான் காமிக்கிறேன். அது இப்போ அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி எங்களோட செஷன்ஸ்லேருந்து ப்ராட்காஸ்ட்லேருந்து எல்லாமே அந்த ஷீட்டில் அப்டேட் ஆகிடும். ஆக்ட் செக்ஷன் வைஸ் நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், ஆர்டிகல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டியூ டேட்ஸ் எல்லாமே வந்து அங்கே அப்டேட் பண்ணிடுவோம். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அங்கே லைவாக உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த அட்டிங்கிற எக்ஸலை புக் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஸோ ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே எங்கள் லிங்கோட வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஜிஎஸ்டி சர்க்குலர்ஸும் அதே மாதிரி எல்லா சர்க்குலர்ஸும் அப்டேட் ஆகிடும். அது எது சம்மந்தப்பட்டதுங்கிற டீட்டெயிலும், அது சம்மந்தமான எங்களோட ரிமார்க்ஸும் இன்னும் அதை அப்டேட் பண்ணல. ஸோ ஸோ அந்த ரிமார்க்ஸும் நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு ஒரு டாபிக் சம்மந்தமான சர்க்குலரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறத இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு சம்மரியாக அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஜிஎஸ்சியில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, புல்லட்டின்ஸ், எங்களோட மந்த்லி புல்லட்டின்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த ஷீட்டில் அப்டேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஸ் ஆக்ட் வர இதில் நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? தென் ப்ராட்காஸ்ட். ஸோ இது வரைக்கும் நாங்கள் 14 ப்ராட்காஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த 14 ப்ராட்காஸ்ட்டும் இங்கே இருக்கும். அடுத்து ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் போட ஒன்று ஒன்றா நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே வருவோம். 14th இன்னும் சிங்க் ஆகலை, ஆகிடும். அதே மாதிரி டியூ டேட் ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து எல்லா ரிட்டர்னும் ஜூலை 2017 டியூ டேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இதை அப்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து மேபி ஏதாவது நோட்டீஸ் வந்தால் கூட டியூ டேட் பார்க்குறதுக்கு எல்லா ரிட்டர்னுக்கும் உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஜிஎஸ்டி ஆக்ட்ஸ் இதுனும் நாங்கள் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. கம்ப்ளீட்டாக புக் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். பேர் ஆக்ட் அண்ட் பேர் ரூல்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து புக்காக உங்களுக்கு கிடைச்சிரும், சிங்கிள் புக்காக. அது இல்லாமல் செக்ஷன் வைஸ், ரூல் வைஸ் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்குறதுக்கும் நம்ம இந்த ஷீட்டில் இன்கம் டேக்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் அப்டேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட நாங்கள் எழுதியிருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஆர்டிகல்ஸ் ஒரு ஷீட், புக். ஸோ இஷ்யூ 1 புக் அண்ட் இஷ்யூ 2 புக் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன புக் நாங்கள் இஷ்யூ பண்ணாலும் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே எங்களோட நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா ₹1000. இது 1 இயர் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் 31/3/2026 வரைக்கும் அட்டிக்கில் மெம்பராக இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து செக்ஷன் வைஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் அனாலிசிஸ் அண்ட் செக்ஷன் வைஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அனாலிசிஸ். ஸோ ஜிஎஸ்டி ஆக்டை செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 174 வரைக்கும் அதோட ரிலேட்டட் ரூல்ஸ், சர்க்குலர்ஸ் எல்லாமே செக்ஷன் வைஸ் வந்து செஷனாக எடுக்கலான் இருக்கோம். செஷனாகவோ அல்லது ப்ராட்காஸ்டாகவோ ரெக்கார்டு வீடியோவோட உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இந்த பிளான் தான். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பில்லு தான் இப்போ 2025 வந்திருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அது பாஸ் ஆனதுக்கப்புறம் அதையும் கம்ப்ளீட்டாக இந்த 1 இயர் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளான் தான். ஓகேங்களா? ஸோ மினிமம் 100 மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட் ஆனால் மட்டும்தான் நாங்கள் இதை எடுத்து பண்ண முடியும். ஸோ இந்த 1000 வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டடோ 1000 வந்து என்னோட ஜிபே நம்பருக்கு பே பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணவங்க, அதாவது பே பண்ணவங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அவங்களோட ஜிமெயில் ஐடியும் அனுப்பிச்சி வச்சா நாங்கள் அட்டிக்கில் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிப்போம். 1/4 ஜாயின் பண்ணவங்ககிட்ட ஒரு போல் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ இந்த 4000 கட்டி இந்த செஷனில் ஜாயின் பண்ண யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க ஓட் பண்ணலாம். மினிமம் 100 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை எடுத்து பண்ண போகிறோம். ஏன்னா மினிமம் 100 பேர் வந்தால் தான் எங்களுக்கு 4 லட்ச ரூபா வந்து சார்ஜ் வரும். ஓகேங்களா? அந்த 4 லட்ச ரூபாவில் 1 லட்ச ரூபா ஜூம் மீட்டிங்கே போயிடும். ஜூம்க்கு எவ்ரி மந்த் வந்து பே பண்ண வேண்டியது 6500 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு இயருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ 1 லேக் வந்து கையிலேருந்து ஜூமுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் 1 லேக் வந்துடும். ஸோ பேலன்ஸ் 3 லேக் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டாஃப் சேலரியிலேருந்து, ஈவன் நீங்கள் ஸ்டாஃப் சேலரினே வச்சுக்கோங்க, இல்லை என்னோட சேலரினே வச்சுக்கோங்க, மாதத்துக்கு 20,000 25,000, மாதத்துக்கு 25,000 வச்சாதான் இந்த 3 லட்சம் வந்து எனக்கு காஸ்ட் வந்து மேனேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 3 லேக்ஸ். ஸோ அதனால் மினிமம் 100 பேர் வந்தால் தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த 100 பேர் வந்தாலுமே இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காஸ்ட்டே அதை விட அதிகமாக வரும். ஓகேங்களா?
இந்த செஷன் வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் இன்கம் டேக்ஸ் செஷன் வந்து மினிமம் ரெண்டும் சேர்ந்து மினிமம் 100 டேஸ் செஷன் இருக்குங்கிறது அசியூம் பண்ணுறோம். அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ரெக்கார்டட் வீடியோவும் மெம்பர்ஸ்க்கு, அதாவது இது சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, நேற்று தான் இந்த ஃப்ளையர் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஒரு சிலர் பார்த்துட்டு, சார் 5000 பெர் இயர் மெம்பர்ஷிப்பா சார், ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு சிலர் வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க. எவ்வளவு உங்களுக்கு அதுலேருந்து இன்புட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு பொருள் எக்ஸ்பென்சிவா, காஸ்ட்லியாங்கிறத பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சிவ்னா நீங்க அந்த பொருளுக்கான மதிப்பை விட அதிகமா கொடுத்தீங்கன்னா, அதுக்கு பேரு எக்ஸ்பென்சிவ். காஸ்ட்லினா அந்த பொருளுக்கான காஸ்ட் தான் நீங்க குடுக்குறீங்க. அதோட வேல்யூ அது ஒர்த்துன்னா அதுக்கு பேரு காஸ்ட்லி. மேபி நேத்தைய கூட வந்து இது எனக்கு எக்ஸ்பென்சிவ்ன்னு குடுத்திருந்தாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ்க்கும் காஸ்ட் நான் ரிப்ளை குடுத்திருந்தேன். சார் இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் காஸ்ட்லி அப்படிங்கிறத குடுத்திருந்தேன். ஸோ அதுக்கான டிஃபரன்ஷியேட் சொல்லணுங்கிறத எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேக்க வந்து பேக் தெரியுதா? ஓகே. ஸோ இந்த பேக்க வந்து நான் வந்து 5000 சொல்றேன். ஸோ வந்து அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, 5000 சார் இந்த பேக். இந்த பேக் வந்து நான் 1000க்கே வந்து என்னால கடையில புதுசாவே வாங்கிக்க முடியும். அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ வந்து நீங்க சொல்றது வந்து அந்த பேக்க மட்டும் தான் சொல்றீங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கல. ஸோ அந்த பேக்குக்குள்ள நான் ரூ. 1,00,000 பணம் வச்சிருக்கேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அந்த மாரி தான். ஸோ இதுல வந்து நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. 5000 உங்க கையில இருந்து போகுதுங்கிறத நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயம்ல எதையும் கத்துக்க முடியாது. ஸோ நான் கத்துக்கிட்டது அப்படிதான். அத வச்சு தான் சொல்றேன். லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர், த்ரைவ் டுகெதர். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ளையர்ல குடுத்துருக்கோம். ஸோ நானுமே இத கத்துக்கணும். இங்க நடக்கிறது ட்ரெய்னிங் கிடையாது. இங்க அட்டிக்ல நடக்கக்கூடியது ஒரு டிஸ்கஷன். ஆல்வேஸ் இட் இஸ் அன் டிஸ்கஷன். ஸோ யாரு வேணாலும் டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். யாரு வேணாலும் அவங்களோட நாலேட்ஜ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சத நாங்க இங்க ஷேர் பண்றோம். வேற என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, ஸோ எப்பவுமே நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத இதுக்காக நான் சொல்லல. ஜென்ரலாவே நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்புட் கிடைக்கிறது? நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்க? ஸோ ஏர்ன்ங்கிறது மனி கிடையாது. என்ன நாலேட்ஜ் ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ வேற என்ன நான் சொல்லணும்னா, வேற ஒண்ணும் இல்ல. வெல்கம் ஆல்.